கொஸ்டின் ஆன்சர். தமிழ்நாட்டிற்கு அதிகமாக மழை தரும் பருவக்காற்று எது? வடகிழக்கு பருவக்காற்று. தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் பேசும் திரைப்படம் எது? காளிதாஸ் 1934. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை முதலில் கலைக்கப்பட்ட வருடம் நாள் எது? 30/1/1976. தமிழ்நாட்டில் கோட்டைகளின் நகரம் என அழைக்கப்படுவது வேலூர். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு முதலில் கொண்டு வந்தவர் யார்? திரு ராஜாஜி. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் எத்தனை அடுக்கு உள்ளது? 3. தமிழ்நாட்டில் இரும்பு உருக்காலை உள்ள இடம் எது? சேலம். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார்? நாமக்கல் பி. ராமலிங்கம் பிள்ளை. தமிழகத்தில் 2 முறை தற்காலிக முதல்வராக பதவியேற்றவர் யார்? நெடுஞ்செழியன். திருச்சியில் இந்தி எதிர்ப்பு மாநாட்டு தலைமை தாங்கியவர் யார்? ராஜாஜி. சுதேச கப்பல் கம்பெனி எங்கு துவங்கப்பட்டது? தூத்துக்குடி 1906. சுதேசி கப்பல் கம்பெனி எப்போது துவங்கப்பட்டது? தூத்துக்குடி 1906. 1000 ஆலயங்களின் நகரம் எது? காஞ்சிபுரம். மத்திய கடல் உயிர் ஆய்வு மையம் எங்குள்ளது? மண்டபம் கேம்ப். தமிழ்நாட்டின் முதல் தொழிற்பேட்டை உள்ள இடம் எது? கிண்டி. 2011ஆம் ஆண்டு கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? திருச்சி வருவாய் கோட்டாட்சியர் டாக்டர் சங்கீதா. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தின் தந்தை யார்? வ. உ. சிதம்பரம் பிள்ளை. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டியவர் யார்? பாண்டிய மன்னர்கள். மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டியவர் பாண்டிய மன்னர்கள். தென்னாட்டு தாகூர் என அழைக்கப்பட்டவர் வேங்கடரமணி. கடைசியாக காந்தி தமிழகம் வந்த ஆண்டு எது? 1946. தமிழ்நாட்டில் புனித பூமி என்று அழைக்கப்படுவது எந்த ஊர்? ராமேஸ்வரம். தமிழ்நாட்டின் முதல் பெண் கவர்னர் யார்? பாத்திமா பீவி. தில்லையடி வள்ளியம்மை பிறந்த இடம் எது? ஜோகன்ஸ்பர்க், தென்னாப்பிரிக்கா. நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் பெ. சுந்தரம் பிள்ளை. கண்ணன் பாட்டு குயில் பாட்டு நூல்களின் ஆசிரியர் யார்? பாரதியார். அக்னி சிறகுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். தமிழகத்தின் 8ஆம் வகுப்பு வரை மதிப்பெண்ணுக்கு பதில் கிரேடு முறை எந்த கல்வியாண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது? 2012 முதல் 13 வரை. தமிழ்நாட்டின் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் எது? எங்குள்ளது? அன்னை தெரேசா, கொடைக்கானல். தமிழ்நாட்டின் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் அன்னை தெரேசா, கொடைக்கானல். தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமி எது? பாரமகால் பீடபூமி. நாட்டிலேயே முதல் முறையாக எங்கு மிகப்பெரிய நவீன கப்பல் பழுதுபார்க்கும் பணி நடைபெறுகிறது? சென்னை. பசுமை புரட்சியுடன் தொடர்புடைய தமிழக விஞ்ஞானி யார்? எம்.எஸ். சுவாமிநாதன். பசுமை புரட்சி தொடர்புடைய தமிழக விஞ்ஞானி யார்? எம்.எஸ். சுவாமிநாதன். வாதாபி கொண்டான் என்ற பட்டம் பெற்றவர் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். வாதாபி கொண்டான் என்ற பட்டம் பெற்றவர் முதலாம் நரசிம்மன். சென்னை பல்கலைக்கழகம் யாருடைய காலத்தில் தொடங்கப்பட்டது? டல்ஹௌசி. குமரி குற்றாலம் என அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது? திற்பரப்பு. தமிழ்நாட்டின் பருத்தி நகரம் என அழைக்கப்படுவது எது? கோயம்புத்தூர். பருத்தி நகரம் கோயம்புத்தூர். ஆற்காட்டு வீரர் என அழைக்கப்படுபவர் யார்? ராபர்ட் கிளைவ். மதுரை கொண்டான் என சிறப்பு பெயர் யாருடையது? முதலாம் பராந்தகன்.
மதுரை கொண்டான் முதலாம் பராந்தகன். இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை எங்குள்ளது? முப்பந்தல், கன்னியாகுமரி. இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை எங்குள்ளது? முப்பந்தல், கன்னியாகுமரி. ஆசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் உள்ள இடம் எது? சென்னை, கோயம்பேடு. ஜான்டில்யன் எழுதிய வரலாற்று புதினம் எது? கடல்புறா. ஜான்டில்யன் எழுதிய வரலாற்று புதினம் எது? கடல்புறா. தமிழகத்தின் தங்க கோயில் உள்ள இடம்? வேலூர், ஸ்ரீபுரம். திரவ எரிபொருள் சோதனை மையம் உள்ள இடம் எது? மகேந்திரகிரி, திருநெல்வேலி. சக்கரவர்த்தி திருமகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ராஜாஜி. சீவக சிந்தாமணி இயற்றியவர் யார்? திருத்தக்க தேவர். மிகப்பெரிய காற்றாலை உள்ள இடம் எது? முப்பந்தல். அரசியல் சட்டப்பிரிவை எரித்ததால் எம்எல்ஏ பதவியை இழந்தவர் யார்? கலைஞர் கருணாநிதி. கங்கை கொண்ட சோழபுரம். அரசியல் சட்டப்பிரிவை எரித்ததால் எம்எல்ஏ பதவியை இழந்தவர் யார்? கலைஞர் கருணாநிதி. கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டியவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். திருப்பாவை நூலின் ஆசிரியர் யார்? ஆண்டாள். சலீம் அலி பறவைகள் சரணாலயம் எங்குள்ளது? கோயம்புத்தூர். மணநூல் என்று அழைக்கப்படும் காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. மணநூல் என அழைக்கப்படும் காப்பியம் சீவக சிந்தாமணி. கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார்? அச்சய கிருஷ்ண பிள்ளை. கிறிஸ்துவ கம்பர்.